முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீட்டிருந்த மண்டபத்துக்குள் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்தான். அவரை 3 தடவை சுற்றி வந்தான். சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து எழுந்தான். ஓம் கிராம் கிரீம் வஷட் என்று 4 தடவை உரத்த குரலில் உச்சரித்துவிட்டு, குருதேவரே விடை கொடுங்கள் என்றான். அனிருத்தர் புன்னகையுடனே, திருமலை, என்ன இந்த போடு போடுகிறாய்? எதற்கு என்னிடத்தில் விடை கேட்கிறாய்? தாசன் கடைபிடித்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் ஆழ்வார்க்கடியான் என்ற பெயரையும் தங்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தையும் இந்த மகா கடலில் அர்ப்பணம் செய்துவிட்டு வீரசைவ காளமுக சம்பிரதாயத்தை சேர்த்துவிடப் போகிறேன். கையில் மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு ஓம் கிராம் கிரீம் வஷட் என்ற மகத்தான மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு ஊர் ஊராக போவேன். தலையில் ஜடா மகுடமும் முகத்தில் நீண்ட தாடியும் வளர்த்து கொண்டு எதிர்படுகிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய மண்டைகளை எல்லாம் இந்த தடியினால் அடித்து பிளப்பேன். அப்பனே, நில் நில், என்னுடைய மண்டைக்கு கூட அந்த கதிதானோ? குருவே, தாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்னமும் கடைபிடிக்கிறீர்களா? திருமலை, அதை பற்றி உனக்கென்ன சந்தேகம்? என்னை யார் என்று நினைத்தாய்? குருவே, தாங்கள் யார்? அந்த விஷயத்திலே தான் எனக்கும் சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. 2 நதிகளின் நடுவில் யோக நித்திரை புரிந்து சகல புவனங்களையும் காக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கு பணி செய்வதையே வாழ்க்கை எடுத்த பயனாக கொண்டிருந்த அன்பில் அனந்தாழ்வார் சுவாமிகளின் கொள்ளுப்பேரர் தாங்கள் தானே? ஆமப்பனே, நான் தான். ஸ்ரீமத் நாராயண நாமத்தின் மகிமையை உலகத்துக்கெல்லாம் எடுத்துரைத்த அன்பில் அனிருத்த பட்டாச்சாரரின் திருப்பேரரும் தாங்கள் தானே? ஆமாம், நானே தான். அந்த மகானுடைய திருநாமத்தை தான் எனக்கும் சூட்டினார்கள். ஆழ்வார்களுடைய அமுதொழுகு மதுர கீதங்களை பாடி பக்த கோடிகளை பரவசப்படுத்தி வந்த நாராயண பட்டச்சாரியின் சாஷாத் சீமந்த புத்திரரும் தாங்களே அல்லவா? ஆமாம் அப்பா, ஆமாம். ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்ட பொன்னரங்க கோயிலில் தினம் தினம் மணையா விளக்கு ஏற்றி வைத்தும் யாத்திரிகளுக்கு வெள்ளித்தட்டில் அன்னமிட்டும் கைங்கரியம் புரிந்து வந்த மங்கைய திலகத்தின் புதல்வரும் தாங்களே அல்லவா? சந்தேகமில்லை குருவே. அப்படியானால் என் கண்கள் என்னை மோசம் செய்கின்றனவா? என் கண் முன்னே நான் பார்ப்பது பொய்யா? என் 2 செவிகளால் நான் கேட்டதும் பொய்யா? எதை சொல்கிறாய் அப்பனே? உன் கண்களின் மீதும் காதுகளின் மீதும் சந்தேகம் கொள்ளும்படி என்ன நேர்ந்து விட்டது? குருவே, தாங்கள் இந்த ஊர் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் நடத்தி வைத்ததாக என் செவிகளால் கேட்டேன். அது உண்மைதான். உன் செவிகள் உன்னை மோசம் செய்து விடவில்லை. தாங்கள் சிவன் கோயிலுக்கு போய் வந்ததின் அடையாளங்கள் தங்கள் திருமேனியில் இருப்பதாக என் கண்கள் காண்பதும் உண்மைதான் போலிருக்கிறது. அதுவும் உண்மையே. இந்த கலியுகத்தில் ஸ்ரீமத் நாராயணனே தெய்வம் என்றும் ஆழ்வார்களின் பாசுரங்களே வேதம் என்றும் ஹரிநாம சங்கீர்த்தனமே மோட்சத்தை அடையும் மார்க்கம் என்றும் எனக்கு கற்பித்த குருதேவர் தாங்களே அல்லவா? ஆம், அதனால் என்ன? குருதேவராகிய தாங்களே சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருந்தால் சீடனாகிய நான் என்ன செய்ய இருக்கிறது? திருமலை, நான் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்தது பற்றி தானே சொல்கிறாய்? ஆம் குருதேவரே. அங்கே எந்த கடவுளை தரிசனம் செய்தீர்கள்? சந்தேகம் என்ன? நாராயணமூர்த்தியை தான். ராமேஸ்வர கோயிலுக்குள் லிங்க வடிவம் வைத்திருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் தானே இங்குள்ள வீர சைவ பட்டர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு அவ்வளவு கொக்கரித்தார்கள். திருமலை, நீ திருநகரில் திரு அவதாரம் செய்த நம் சடகோபரின் நடியார்க்கடியான் என்று நாம் பூண்டிருப்பது சத்தியம் தானே? குருவே, அதில் என்ன சந்தேகம்? திருமலை, நம்மாழ்வாரின் அருள்வாக்கை சற்று ஞாபகப்படுத்திக்கொள். நீ மறந்திருந்தால் நானே நினைவூட்டுகிறேன், கேள். லிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் என்று நம்மாழ்வாரின் பாடலை அனிருத்த பிரம்மராயர் பாடினார். திருமலை, இவ்வாறு சடகோபரே சாதித்திருக்கும் போது சிவலிங்கத்தில் நான் நாராயணனை தரிசித்தது தவறா? ஆகா, சடகோபரின் அருள்வாக்கே வாக்கு. லிங்கத்தை வழிபடுவோரை சமணரோடும் சாக்கியரோடும் கொண்டு போய் தள்ளினார் பாருங்கள். அப்பனே, உன் குதர்க்க புத்தி உன்னை விட்டு எப்போது நீங்குமோ தெரியவில்லை. நம் சடகோபர் மேலும் சொல்லி இருப்பதை கேள். உள்ளவன் ஸ்ரீ நாராயணமூர்த்தியே என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார். இன்னும் கேள். திருமலை, கேட்டு உன் மனமாசை துடைத்துக்கொள். முக்கண்ணப்பா என்று நம் சடகோபர் கூவி அழைத்து நம் தலைமீது வரும்படி பிரார்த்தித்திருக்கிறார். நீயோ சிவன் கோயிலுக்கு நான் போனது பற்றி ஆட்சேபிக்கிறாய். குருதேவரே, மன்னிக்க வேண்டும். நம்மாழ்வாரின் பாசுரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளாமையினால் வீண் சண்டைகளில் காலம் கழித்தேன். தங்களையும் சந்தேகித்தேன். இனி எனக்கு ஒரு வரம் கொடுத்து அருள வேண்டும். என்ன வரம் வேண்டும் என்று சொன்னாயானால் கொடுப்பதை பற்றி யோசிக்கலாம். குருவே, திருக்குருகூர் சென்று அங்கேயே தங்கிவிட ஆசைப்படுகிறேன். நம் சடகோபரின் 1000 பாடல்களையும் சேகரித்துக் கொண்டு பிறகு ஊர் ஊராக சென்று அந்த பாடல்களை கானகம் செய்ய விரும்புகிறேன். திருமலை, இந்த ஆசை உனக்கு ஏன் வந்தது? குருவே, வடவேங்கடத்திலிருந்து வரும் வழியில் வீரநாராயண பெருமாள் சந்நிதியில் ஆழ்வார் பாசுரங்கள் சிலவற்றை பாடினேன். அந்த சந்நிதியில் கைங்கரியம் செய்யும் ஈஸ்வரப்பட்டர் என்னும் பெரியவர் கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். ஈஸ்வரப்பட்டர் மகா பக்திமான். அவருடைய இளம் புதல்வன் ஒருவனும் அவர் அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த இளம் பாலகனின் பால் வடியும் முகம் ஆழ்வார் பாசுரத்தை கேட்டு பூரண சந்திரனை போல் பிரகாசித்தது. மற்ற பாடல்களும் தெரியுமா என்று அந்த சின்னஞ்சிறு பிள்ளை பால்மணம் மாறாத வாயினால் கேட்டான். தெரியாது என்று சொல்ல எனக்கு வெட்கமா இருந்தது. ஆழ்வார்களின் தொண்டுக்கே ஏன் இந்த அடியேனை அர்ப்பணம் செய்துவிடக் கூடாது என்று அப்போதே தோன்றியது. இன்றைக்கு அந்த எண்ணம் உறுதிப்பட்டு விட்டது. திருமலை, ஒவ்வொருவரும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கீதாச்சாரியார் அருள் புரிந்திருக்கிறார் அல்லவா? ஆம் குருவே. திருமலை, ஆழ்வார்களின் பாசுரங்களை சேகரிப்பதற்கும் பரப்புவதற்கும் மகான்கள் அவதரிப்பார்கள். அதுபோலவே ஆழ்வார்களுடைய பாடல்களில் உள்ள வேதசாரமான தத்துவங்களை நிரூபணம் செய்து வடமொழியின் மூலம் பாரத கண்டமெங்கும் நிலைநாட்டக்கூடிய அவதார மூர்த்திகளும் இந்த நாட்டில் உதிப்பார்கள். நீயும் நானும் ராஜ்ய சேவையை நமது தர்மமாக கொண்டவர்கள். சோழ சக்கரவர்த்தியின் சேவையில் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்வதாக நாம் சபதம் செய்திருப்பதை மறந்தாயோ? மறக்கவில்லை குருவே. ஆனால் அது சரியா என்ற சந்தேகம் தோன்றி
என் உள்ளத்தை அரித்து வருகிறது. முக்கியமாக தங்களை பற்றி சில இடங்களில் பேசிக்கொள்வதை கேட்டால். திருமலை, என்ன பேசிக்கொள்கிறார்கள்? குருவே, தங்களுக்கு சக்கரவர்த்தி 10 வேலி நிலமானியம் விட்டு அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருப்பதால் தாங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டு விட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஜாதி தர்மத்தை புறக்கணித்து கப்பல் பிரயாணம் செய்ததாகவும் கூறுகிறார்கள். திருமலை, அந்த பொறாமைக்காரர்கள் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம். நம்முடைய ஜாதி கிணற்று தவளையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சக்கரவர்த்தி எனக்கு 10 வேலி நிலமானியம் கொடுத்திருப்பது உண்மைதான். அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு 4 வருஷங்களுக்கு முன்பே சக்கரவர்த்திக்கு நான் மந்திரியானேன் என்பது உனக்கு தெரியுமல்லவா? ஆழ்வார்க்கடியான் மௌனமா இருந்தான். சக்கரவர்த்திக்கும் எனக்கும் எப்போது நட்பு ஏற்பட்டது என்றாவது உனக்கு தெரியுமா? நாங்கள் இருவரும் இளம் பிராயத்தில் ஒரே ஆசிரியரிடம் பாடம் கற்றோம். செந்தமிழும் வடமொழியும் பயின்றோம். கணிதம், வானசாஸ்திரம், தர்க்கம், வியாகரணம் எல்லாம் படித்தோம். அப்போதெல்லாம் சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறப் போகிறார் என்று யாரும் கனவிலும் எண்ணியதில்லை. அவராவது நானாவது அதை பற்றி சிந்தித்ததே கிடையாது. ராஜாதித்தரும் கண்டராதித்தரும் காலமாகி அரிஞ்சய சோழர் பட்டத்துக்கு வருவார் என்று யார் நினைத்தது? அரிஞ்சயருக்கு அவ்வளவு விரைவில் துர்மரணம் ஏற்பட்டு சுந்தர சோழர் பட்டத்துக்கு வரவேண்டியிருக்கும் என்று தான் யார் நினைத்தார்கள். சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறிய போது அதனால் பல சிக்கல்கள் விளையும் என்று எதிர்பார்த்தார். உடனிருந்து தான் உதவுவதாயிருந்தால் பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாவிட்டால் மறுத்து விடுவதாகவும் கூறினார். ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக அப்போது வாக்களித்தேன். அந்த வாக்குறுதியை இன்றளவும் நிறைவேற்றி வருகிறேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதா திருமலை? எனக்கு தெரியும் குருதேவா. என் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்து என்ன பயன்? ஜனங்களுக்கு தெரியாது தானே? நாட்டிலும் நகரத்திலும் வம்பு பேசுகிறவர்களுக்கு தெரியாது தானே? திருமலை, வம்பு பேசுகிறவர்களை பற்றி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். பரம்பரையான ஆச்சாரிய தொழிலை விட்டுவிட்டு நான் ராஜசேவையில் இறங்கியது பற்றி இதற்கு முன்னால் நானே சில சமயம் குழப்பமடைந்ததுண்டு. ஆனால் சென்ற 2 நாட்களாக அத்தகைய குழப்பம் எனக்கு சிறிதும் இல்லை. திருமலை, நான் ராமேஸ்வர ஆலயத்தில் சுவாமி தரிசனத்துக்காக இங்கு வரவில்லை என்பதும் மாதோட்டம் போவதற்காக இங்கு வந்தேன் என்பதும் உனக்கு தெரியுமல்லவா? குருதேவரே, அப்படித்தான் ஊகித்தேன். மாதோட்டத்தின் இயற்கை வளங்களை கண்டு கழிப்பதற்காகவா தாங்கள் அந்த இடத்திற்கு சென்றிருந்தீர்கள்? இல்லை, உன்னை அங்கே அனுப்ப எண்ணியிருப்பதால் அதை பற்றி சொன்னேன். நான் சென்றது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்ப்பதற்காக. இளவரசரை பார்த்தீர்களா குருதேவரே என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். அவனுடைய பேச்சில் இப்போது தான் சிறிது ஆர்வமும் பரபரப்பும் தோன்றின. ஆகா, இளவரசரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கூட ஆவல் உண்டாகிவிட்டதல்லவா? ஆம் திருமலை, இளவரசரை பார்த்தேன், பேசினேன். இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருந்த அதிசயமான செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நேரில் தெரிந்து கொண்டேன். அப்பனே, இலங்கை அரசன் மகிந்தனிடம் ஒரு மாபெரும் படை இருந்தது. அந்த படை இப்போது இல்லவே இல்லை. அது என்ன ஆயிற்று தெரியுமா? சூரியனை கண்ட பனி போல் கரைந்து மறைந்து போய்விட்டது. மகிந்தனுடைய படையிலே பாண்டிய நாட்டிலிருந்தும் சேர நாட்டிலிருந்தும் சென்ற வீரர்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் நம் இளவரசர் படைத்தலைமை வகித்து வருகிறார் என்று அறிந்ததும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டார்கள். ஒருவரை போல் அனைவரும் நம்முடைய கட்சிக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். மகிந்தன் எப்படி போர் புரிவான்? போய்விட்டான். மலைகள் சூழ்ந்த ரோகண நாட்டிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். நமது சைனியம் போர் செய்வதற்கு அங்கு இப்போது எதிரிகளே இல்லை. அப்படியானால் குருதேவரே, இளவரசர் நம் படையுடன் திரும்பிவிட வேண்டியது தானே? மேலும் எதற்காக இங்கே இருக்க வேண்டும்? நாம் வீரர்களுக்கு தானியம் அனுப்புவது பற்றிய ரகளையெல்லாம் எதற்காக? திருமலை, எதிரிகள் இல்லை என்று சொல்லி திரும்பி வந்து விடலாம். ஆனால் இளவரசருக்கு அதில் இஷ்டமில்லை. எனக்கும் அதில் சம்மதமில்லை. இளவரசரும் படையும் இப்பால் வந்ததும் மகிந்தன் மலைநாட்டிலிருந்து வெளிவருவான். மறுபடியும் பழையபடி போர் தொடங்கும். அதில் என்ன பயன்? இலங்கை மன்னரும் மக்களும் ஒன்று நமக்கு சிநேகிதர்களாக வேண்டும், அல்லது புலிகொடியின் ஆட்சியை அங்கே நிரந்தரமாக நிறுவுதல் வேண்டும். அந்த 2 வகை முயற்சியிலும் இளவரசர் ஈடுபட்டிருக்கிறார். நமது போர் வீரர்கள் இப்போது இலங்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பழைய போர்களில் அனுராதபுர நகரமே நாசமாகிவிட்டது. அங்கிருந்த பழமையான புத்த விகாரங்கள், கோயில்கள், தாதுகற்ப கோபுரங்கள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்கின்றன. இளவரசரின் கட்டளையின் பேரில் இப்போது நம் வீரர்கள் இடிந்த அக்கட்டிடங்களை எல்லாம் புதுப்பித்து கொண்டிருக்கிறார்கள். குருதேவரே, அழகாய்த்தான் இருக்கிறது. சைவம் வைஷ்ணவம் இரண்டையும் கைவிட்டு இளவரசர் சாக்கிய மதத்திலேயே ஒருவேளை சேர்ந்து விடுவாரோ என்னமோ? அதையும் தாங்கள் ஆதரிப்பீர்களோ? திருமலை, நானும் நீயும் ஆதரித்தாலும் ஒன்றுதான், ஆதரிக்காவிட்டாலும் ஒன்றுதான். நம்மை போன்றவர்கள் நம்முடைய மதமே பெரிது என்று சண்டையிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை ஆளும் அரசர் தம்முடைய குடிமகன்கள் அனுசரிக்கும் சமயங்கள் எல்லாவற்றையும் ஆதரித்து பராமரிக்க வேண்டும். இந்த உண்மையை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இளவரசர் தாமே உணர்ந்திருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைத்ததும் காரியத்திலும் செய்து காட்டுகிறார். திருமலை, இதை கேள். நம் இளவரசர் அருள்மொழிவர்மருடைய கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருப்பதாக சொல்ல கேட்டிருக்கிறேன். நீயும் கேட்டிருப்பாய். ஆனால் அவருடைய கரங்களை நீட்ட சொல்லி நான் பார்த்ததில்லை. அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன். இந்த பூமண்டலத்தை ஏக சக்கராதிபதியாக ஆள தகுந்தவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் இளவரசர் அருள்மொழிவர்மர் தான். பிறவியிலேயே அத்தகைய தெய்வ கடாட்சத்துடன் சிலர் பிறக்கிறார்கள். சற்று முன் சில வர்த்தக தலைவர்களும் கைகோள படை சேனாதிபதிகளும் வந்து பேசிக் கொண்டிருந்தார்களே, அது உன் காதில் விழுந்ததா? இளவரசருக்கு என்றால் நம் வர்த்தகர்கள் பணத்திலேயே கருத்துள்ளவர்கள். எவ்வளவு தாராளமாகி விடுகிறார்கள் பார்த்தாயா? திருமலை, இதையும் கேள். சில நாளைக்கு முன்னால் பொதிகை மலை சிகரத்தில் ஒரு தவயோகியை
பார்த்தேன். அவர் ஞானக்கண் படைத்த மகான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இப்போது தென்னாடு மேம்பாடு அடையும் காலம் வந்திருக்கிறது. வெகு காலமாக இப்புண்ணிய பாரத பூமியில் பெரிய பெரிய சக்கரவர்த்திகளும் வீராதி வீரர்களும் ஞான பெரும் செல்வந்தர்களும் மகா கவிஞர்களும் வடநாட்டிலேயே அவதரித்து வந்தார்கள். ஆனால் வடநாட்டை சீக்கிரம் கிரகணம் பிடிக்க போகிறது. இமயமலைக்கு அப்பால் இருந்து ஒரு மகா முரட்டு ஜாதியார் வந்து வடநாட்டை சின்னா பின்னம் செய்வார்கள். கோயில்களையும் விக்கிரகங்களையும் உடைத்து போடுவார்கள். அப்போது நமது தர்மம், வேத சாஸ்திரம், கோயில் வழிபாடு ஆகியவற்றை எல்லாம் தென்னாடு தான் காப்பாற்றி தரப்போகிறது. வீராதி வீரர்களான சக்கரவர்த்திகள் இந்த தென்னாட்டில் தோன்றி 4 திசைகளிலும் ஆட்சி செலுத்துவார்கள். மகா ஞானிகளும் பண்டிதர்களும் பக்த சிரோமணிகளும் இந்த தென்னாட்டில் அவதரிப்பார்கள் என்று இவ்விதம் அந்த பொதிகை மலை சிவயோகி அருளினார். அந்த யோகியின் தீர்க்க தரிசனம் உண்மையாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போது பிறந்திருக்கிறது. சுவாமி, தாங்கள் ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அங்கே ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையே தகர்த்தெறிய பார்க்கிறார்கள். குருதேவரே, நான் பார்த்ததையெல்லாம் தாங்கள் பார்த்து, நான் கேட்டதையெல்லாம் தாங்களும் கேட்டிருந்தால் இவ்வளவு குதூகலமாய் இருக்க மாட்டீர்கள். இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட போகும் அபாயத்தை நினைத்து கதி கலங்குவீர்கள். திருமலை, நான் மறந்துவிட்டேன். அதிக உற்சாகம் என் அறிவை மூடிவிட்டது. நீ உன் பிரயாணத்தில் தெரிந்து வந்த செய்திகளை இன்னும் நான் கேட்கவே இல்லை. சொல், கேட்கிறேன். எவ்வளவு பயங்கரமான செய்திகளாயிருந்தாலும் தயங்காமல் சொல். சுவாமி, இங்கேயே சொல்லும்படி சொல்கிறீர்களா? நான் கொண்டு வந்த செய்திகளை வாயு பகவான் கேட்டால் நடுங்குவார். சமுத்திர ராஜன் கேட்டால் அசைவற்று நிற்பார். பறவைகள் கேட்டால் பறக்கும் சக்தியை இழந்து சுருண்டுவிடும். ஆகாசவாணியும் பூமா தேவியும் கூட அலறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட செய்திகளை இங்கே பகீங்கரமாக சொல்லும்படியா பணிக்கிறீர்கள்? திருமலை, அப்படியானால் வா. காற்றும் கனலும் புகாத பாதாள குகை ஒன்று இந்த தீவிலே இருக்கிறது. அங்கே வந்து விவரமாக சொல்லு. வந்தியத்தேவன் நாகத்தீவின் முனையில் இறங்கி மாதோட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த அதே சமயத்தில் அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் சாம்ராஜ்ய நிலைமையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் அம்பாரி வைத்த யானை மீது ஏறி தஞ்சை நகரை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். இளைய பிராட்டி சில காலமாக தஞ்சைக்கு போவதில்லை என்று வைத்துக் கொண்டிருந்தாள். இதற்கு பல காரணங்கள் இருந்தன. தஞ்சையில் அரண்மனை பெண்கள் தனித்தனியாக வசிக்கும்படியாக போதிய அரண்மனைகள் இன்னும் உண்டாகவில்லை. சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனையிலேயே எல்லா பெண்களும் இருந்தாக வேண்டும். மற்ற அரண்மனைகளை எல்லாம் பழுவேட்டரையர்களும் மற்றும் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். பழையாறையில் அரண்மனை பெண்கள் சுயமாக இருக்க முடிந்தது. விருப்பம் போல் வெளியில் போகலாம், வரலாம். ஆனால் தஞ்சையில் வசித்தால் பழுவேட்டரையர்களின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தீர வேண்டும். கோட்டைக்குள்ளும் அரண்மனைக்குள்ளும் இஷ்டம் போல் வருவதும் போவதும் இயலாத காரியம். அம்மாதிரி கட்டுப்பாடுகளும் நிர்பந்தங்களும் இளைய பிராட்டிக்கு பிடிப்பதில்லை. பழுவூர் இளையராணியின் செருக்கும் அவளுடைய அகம்பாவ நடத்தைகளும் குந்தவை பிராட்டிக்கு மிக்க வெறுப்பை அளித்தன. அரண்மனை பெண்டிர்கள் பழையாறையில் இருப்பதையே சக்கரவர்த்தியும் விரும்பினார். இந்த காரணங்களினால் குந்தவை பிராட்டி பழையாறையிலேயே வசித்து வந்தாள். உடம்பு குணமில்லாத தன் அருமை தந்தையை பார்க்க வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் வந்தியத்தேவன் வந்துவிட்டு போனதிலிருந்து இளைய பிராட்டியின் மனதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்தது. ராஜரீகத்தில் பயங்கரமான சூழ்ச்சிகளும் சதிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நம் பழையாறையில் உல்லாசமாக நதிகளில் ஓடம் விட்டுக் கொண்டும் பூங்காவனத்தில் ஆடி பாடிக்கொண்டும் காலம் கழிப்பது சரியா? தமையன் தொண்டை நாட்டில் இருக்கிறான், தம்பியோ ஈழ நாட்டில் இருக்கிறான். அவர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் ராஜ்யத்தில் நடக்கும் விவகாரங்களை நாம் கவனித்தாக வேண்டுமல்லவா? தலைநகரில் அவ்வப்போது நடக்கும் நிகழ்ச்சிகளை ரகசிய தூதர்கள் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று தமையன் ஆதித்த கரிகாலன் கேட்டுக் கொண்டிருக்கிறானே. பழையாறையில் வசித்தால் தஞ்சையில் நடக்கும் காரியங்கள் எப்படி தெரிய வரும்? வந்தியத்தேவன் அறிவித்த செய்திகளோ மிக பயங்கரமாயிருந்தன. பழுவேட்டரையர்கள் தங்கள் அந்தஸ்துக்கு மீறி அதிகாரம் செலுத்தி வந்தது மட்டுமே இதுவரையில் இளைய பிராட்டிக்கு பிடிக்காமல் இருந்தது. இப்போதோ சிம்மாசனத்தை பற்றியே சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பாவம், அந்த பரம சாது மதுராந்தகனையும் தங்கள் வலையில் போட்டுக் கொண்டார்கள். சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தரத்து அதிகாரிகள் பலரையும் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. இவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சனையும் பேராசையும் எந்த வரையில் போகும் என்று யார் கண்டது? சுந்தர சோழரின் உயிருக்கு உலை வைத்தாலும் வைத்து விடுவார்கள், மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து விடுவது எளிதாயிருக்கும் அல்லவா? இதற்காக என்ன செய்தாலும் செய்வார்கள். அவர்களுக்கு யோசனை தெரியாவிட்டாலும் அந்த ராட்சசி நந்தினி சொல்லிக் கொடுப்பாள். அவர்கள் தயங்கினாலும் இவள் துணிவூட்டுவாள். ஆகையால் தஞ்சாவூரில் நம் தந்தையின் அருகில் நாம் இனி இருப்பதே நல்லது. சூழ்ச்சியும் சதியும் எதுவரைக்கும் போகின்றன என்று கவனித்துக் கொண்டு வரலாம். அதோடு நம் அருமை தந்தைக்கும் ஆபத்து ஒன்றும் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். சாதுவாகிய மதுராந்தகனை ஏன் இவர்கள் சிம்மாசனத்தில் ஏற்ற பார்க்கிறார்கள்? தர்ம நியாய முறைக்காகவா? இல்லவே இல்லை. மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டினால் அவனை பொம்மையாக வைத்துக் கொண்டு தங்கள் இஷ்டம் போல் எல்லா காரியங்களையும் நடத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான். அப்புறம் நந்தினி வைத்ததுதான் சோழ சாம்ராஜ்யத்தில் சட்டமாகிவிடும். அவளுடைய அதிகாரத்துக்கு பயந்துதான் மற்றவர்கள் வாழ வேண்டும். அவளிடம் மற்ற அரண்மனை பெண்கள் கை கட்டி நிற்க வேண்டும். அத்தகைய நிலைமைக்கு இடம் கொடுக்க முடியுமா? நான் ஒருத்தி இருக்கும் வரையில் அது நடவாது. பார்க்கலாம் அவளுடைய சாமர்த்தியத்தை. தஞ்சாவூரில் இருப்பது தனக்கு பல வகையில் சிரமமாகவே இருக்கும். தாயும் தந்தையும் இங்கு எதற்காக வந்தாய்? பழையாறையில் சுகமாக இருப்பதை விட்டுவிட்டு எதற்காக வந்தாய் என்று கேட்பார்கள். சுதந்திரம் என்பதே இல்லாமற் போய்விடும். தன்னுடைய திருமணத்தை பற்றிய
பேச்சை யாரேனும் எடுப்பார்கள். அதை கேட்கவே தனக்கு பிடிக்காது. நந்தினியை சில சமயம் பார்க்கும்படியாக இருக்கும். அவளுடைய அதிகார செருக்கை தன்னால் சகிக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் இந்த சமயத்தில் பார்த்தால் சரிப்படுமா? ராஜ்யத்துக்கு பேர் அபாயம் வந்திருக்கிறது. தந்தையின் உயிருக்கு அபாயம் நேரலாம் என்ற பயமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் இருக்க வேண்டிய இடம் தஞ்சை அல்லவா? இவ்வளவையும் தவிர வேறொரு முக்கிய காரணமும் இருந்தது. அது வந்தியத்தேவனை பற்றி ஏதேனும் செய்தி உண்டா என்று தெரிந்து கொள்ளும் ஆசைதான். வந்தியத்தேவன் கோடிக்கரை பக்கம் போயிருக்கிறான் என்று தெரிந்து அவனை பிடித்து வர பழுவேட்டரையர்கள் ஆட்கள் அனுப்பியிருப்பதை பற்றி இளைய பிராட்டி கேள்விப்பட்டாள். புத்தி யுத்தங்களில் தேர்ந்த அந்த இளைஞன் அவர்களிடம் அகப்பட்டுக் கொள்வானா? ஒருவேளை அகப்பட்டால் தஞ்சாவூருக்கு தான் கொண்டு வருவார்கள். அச்சமயம் நாம் அங்கே இருப்பது மிகவும் அவசியம் அல்லவா? ஆதித்த கரிகாலன் அனுப்பிய தூதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏதாவது குற்றம் சாட்டித்தான் தண்டிக்க வேண்டும். அதற்காகவே சம்புவரையர் மகனை முதுகில் குத்திக் கொள்ள முயன்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது பொய் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அது பொய் என்பதை நிரூபிக்க வேண்டும். கந்தன்மாறனுடன் பேசி அவனுடைய வாய்ப்பொறுப்பை அறிந்து கொள்வது அதற்கு உபயோகமா இருக்கலாம். இவ்விதமெல்லாம் குந்தவையின் உள்ளம் பெரிய பெரிய சூழ்ச்சிகளிலும் சிக்கலான விவகாரங்களிலும் சஞ்சரித்து குழம்பிக் கொண்டிருக்கையில் அவளுடன் யானை மீது வந்த அவள் தோழி வானதியின் உள்ளம் பால் போன்ற தூய்மையுடனும் பளிங்கு போன்ற தெளிவுடனும் ஒரே விஷயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒரு விஷயம் இளவரசர் அருள்மொழிவர்மர் எப்போது இலங்கையிலிருந்து திரும்பி வருவார் என்பது பற்றித்தான். அக்கா, அவரை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பியிருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா? வந்தால் எவ்விடம் வருவார்? பழையாறைக்கா தஞ்சாவூருக்கா என்று வானதி கேட்டாள். தஞ்சாவூருக்கு இவர்கள் போயிருக்கும் போது இளவரசர் பழையாறைக்கு வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்பது வானதியின் கவலை. வேறு யோசனைகளில் ஆழ்ந்திருந்த குந்தவை பிராட்டி வானதியை திரும்பி பார்த்து, யாரை பற்றி கேட்கிறாய்? பொன்னியின் செல்வனை பற்றியா? ஆமாம் அக்கா, அவரை பற்றித்தான். இளவரசரை பொன்னியின் செல்வன் என்று 4-5 தடவை தாங்கள் குறிப்பிட்டு விட்டீர்கள். அதற்கு காரணம் சொல்லவில்லை. பிற்பாடு சொல்வதாக தட்டி கழித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போதாவது சொல்லுங்களேன். தஞ்சாவூர் கோட்டை இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. இந்த யானையோ ஆமை நகர்வது போல் நகர்கிறது. அடியை வானதி, இதற்கு மேல் யானை வேகமாக போனால் நம்மால் இதன் முதுகில் இருக்க முடியாது. அம்பாரியோடு நாமும் கீழே விழ வேண்டியதுதான். தக்கோல போரில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? அக்கா, பொன்னியின் செல்வன் எனும் பெயர் எப்படி வந்தது என்று சொல்லுங்கள். வானதி, அதை நீ மறக்க மாட்டாய் போலிருக்கிறது. சொல்கிறேன் கேள் என்று குந்தவை பிராட்டி சொல்லத் தொடங்கினாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த புதிதில் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆனந்தமயமாக இருந்தது. அரண்மனை படகில் குடும்பத்துடன் அமர்ந்து சக்கரவர்த்தி பொன்னி நதியில் உல்லாசமாக உலாவி வருவார். அத்தகைய சமயங்களில் படகில் ஒரே குதூகலமாயிருக்கும். வீணாகானமும் பாணர்களின் கீதமும் கலந்து காவேரி வெள்ளத்தோடு போட்டியிட்டுக் கொண்டு பெருகும். இடையிடையே யாரேனும் ஏதேனும் வேடிக்கை செய்வார்கள். உடனே கலக்கலவென்ற சிரிப்பின் ஒலி கிளம்பி காவேரி வெள்ளத்தில் சலசலப்பு ஒலியுடன் ஒன்றாகும். சில சமயம் பெரியவர்கள் தங்களுக்குள் பேசி மகிழ்வார்கள். படகில் ஒரு பக்கத்தில் குழந்தைகள் கும்மாளம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். சில சமயம் எல்லோருமாக சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு தங்களை மறந்து கழிப்பார்கள். ஒரு நாள் அரண்மனை படகில் சக்கரவர்த்தியும் ராணிகளும் குழந்தைகளும் உட்கார்ந்து காவேரியில் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று குழந்தை எங்கே, குழந்தை அருள்மொழி எங்கே என்ற ஒரு குரல் எழுந்தது. இந்த குரல் குந்தவையின் குரல் தான். அருள்மொழிக்கு அப்போது வயது 5, குந்தவைக்கு வயது 7. அரண்மனையில் அனைவருக்கும் இனிய செல்ல குழந்தை அருள்மொழி. ஆனால் எல்லோரிலும் மேலாக அவனிடம் வாஞ்சை உடையவள் அவன் தமக்கை குந்தவை. படகில் குழந்தையை காணோம் என்பதை குந்தவைத்தான் முதலில் கவனித்தாள். எல்லோரும் கதிகலங்கி போனார்கள். படகில் அங்குமிங்கும் தேடினார்கள். ஆனால் அரண்மனை படகில் அதிகமாக தேடுவதற்கு இடம் எங்கே? சுற்றி சுற்றி தேடியும் குழந்தையை காணவில்லை. குந்தவையும் ஆதித்தனும் அலறினார்கள். ராணிகள் புலம்பினார்கள். தோழிமார்கள் அழுதார்கள். படகோட்டிகளில் சிலர் காவேரி வெள்ளத்தில் குதித்து தேடினார்கள். சுந்தர சோழரும் அவ்வாறே குதித்து தேடலானார். ஆனால் எங்கே என்று தேடுவது? ஆற்று வெள்ளம் குழந்தையை எவ்வளவு தூரம் அடித்துக் கொண்டு போயிருக்கும் என்று யார் கண்டது? குழந்தை எப்போது வெள்ளத்தில் விழுந்தது என்பது யாருக்கு தெரியும்? நோக்கம் குறி என்பது ஒன்றுமில்லாமல் காவேரியில் குதித்தவர்கள் நாலாபுறமும் பாய்ந்து தேடினார்கள். குழந்தை அகப்படவில்லை. இதற்குள் படகில் இருந்த ராணிகள் தோழிமார்களில் சிலர் மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டார்கள். அவர்களை கவனிப்பார் யாரும் இல்லை. உணர்ச்சியோடு இருந்த மற்றவர்கள் ஐயோ என்று அழுது புலம்பிய சோக குரலில் காவேரி நதியின் ஓங்கார குரலை அடக்கிக் கொண்டு மேலெழுந்தது. சட்டென்று ஓர் அற்புத காட்சி தென்பட்டது. படகுக்கு சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளத்தின் மத்தியில் அது தெரிந்தது. பெண் உருவம் ஒன்று 2 கைகளிலும் குழந்தையை தூக்கி பிடித்துக் கொண்டு நின்றது. அந்த மங்கையின் வடிவம் இடுப்பு வரையில் தண்ணீரில் மறைந்திருந்தது. அப்பெண்ணின் பொன்முகமும் தூக்கிய கரங்களும் மட்டுமே மேலே தெரிந்தன. அவற்றிலும் பெரும் பகுதியை குழந்தை மறைத்துக் கொண்டிருந்தது. எல்லோரையும் போல் சுந்தர சோழரும் அந்த காட்சியை பார்த்தார். உடனே பாய்ந்து நீந்தி அந்த திசையை நோக்கி சென்றார். கைகளை நீட்டி குழந்தையை வாங்கிக் கொண்டார். இதற்குள் படகும் அவர் அருகில் சென்று விட்டது. படகில் இருந்தவர்கள் குழந்தையை சுந்தர சோழரிடமிருந்து வாங்கிக் கொண்டார்கள். சக்கரவர்த்தியையும் கையை பிடித்து ஏற்றிவிட்டார்கள். சக்கரவர்த்தி படகில் ஏறியதும் நினைவுற்று விழுந்து விட்டார். அவரையும் குழந்தையையும் கவனிப்பதில் அனைவரும் ஈடுபட்டார்கள். குழந்தையை காப்பாற்றிக் கொடுத்த மாதரசி என்னவானாள் என்று யாரும் கவனிக்கவில்லை. அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்று அடையாளம் சொல்லும்படி யாரும் கவனித்து பார்க்கவும் இல்லை. குழந்தையை காப்பாற்றியவள் நான் என்று பரிசு கேட்பதற்கும் அவள் வரவில்லை. ஆகவே காவேரி நதியாகிய தெய்வந்தான் இளவரசர் அருள்மொழிவர்மரை காப்பாற்றி கொடுத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக முடிவு கட்டினார்கள். ஆண்டுதோறும் அந்த நாளில் பொன்னி நதிக்கு பூஜை போடவும் ஏற்பாடாயிற்று. அதுவரை அரண்மனை செல்வனாயிருந்த அருள்மொழிவர்மன்
அன்று முதல் பொன்னியின் செல்வன் ஆனான். அச்சம்பவத்தை அறிந்த அரச குடும்பத்தார் அனைவரும் பெரும்பாலும் பொன்னியின் செல்வன் என்றே